நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான மோஷன் பிக்சர் எப்படி ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண ஒரு எடிட்டிங் வீடியோ தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் வந்து நம்ம கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கைன்மாஸ்டர் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் போங்க. மீடியா ஆப்ஷன் போய்ட்டு நான் வந்து சேம் இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தலை பர்த்டேவுக்கு காமன் டிபியாக வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ இது. ஸோ இது வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்குதோ அவங்களோட இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நார்மலாக இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை தனித்தனியாக ஹைலைட் பண்ணிவிட்டு மொத்தமாக இமேஜாக லாஸ்ட்டாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து எடிட் பண்ண போகிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15 செகண்டாக குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் இன்ஸ்டாவுக்கு பண்ணதுனால 25 செகண்டுக்கு வந்து பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வேணுமோ அந்த டைமிங்க்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, அதாவது இமேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி என்ன பிஜிஎம் இல்லை சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இமேஜை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இந்த தூரம் வரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இமேஜை டச் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் போய்ட்டு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அப்புறம் பாட்டம், அப்புறம் சென்டர், அப்புறம் ஃபுல் இமேஜ் அப்படி தான் வந்து அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுபோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைன்மாஸ்டரில். எந்த விஷன் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பொசிஷன், எண்டு பொசிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ண போகிறது ஸோ இந்த சின்ன சின்ன இமேஜஸ் இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த இமேஜஸை வந்து ஷேடோ இமேஜை வந்து நான் ஷோ பண்ணணும். ஸோ அதனால் ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன் ஸ்டார்டிங் பொசிஷனில். எண்டு பொசிஷனில் அந்த ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜில் லாஸ்ட்டாக எது இருக்கோ அது வரையும் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரோன் ஒன்று இருக்குது. ஸோ அது வரையும் தெரிகிற மாதிரி நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து எண்டு பொசிஷன் வரையும் ஸ்லோவாக இமேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ இப்போது அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ட்ரோன் வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் கொஞ்சம் டூரேஷன் விட்டு ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகைன் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய மற்ற இமேஜஸ் வந்து காமிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரோனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்டு பொசிஷனில் சைடில் பார்த்தீங்கன்னா தலை அந்த பைக் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அந்த இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் ட்ரோன்லேருந்து எண்டு பொசிஷன் வந்து அந்த இமேஜுக்கு வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போது ரெண்டுமே வந்து டாப்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எந்த இடத்த ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டியூரேஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தலையோட கிளாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சின்னதாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து காமிக்கணும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து லெஃப்ட் சைடும் எண்டு பொசிஷனில் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸும் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் தலை ஃபோட்டோ வச்சு பண்ணுறேன். ஸோ இதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஆக்டர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தனியாக நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ போடுறதா இருந்தால் ஃபோட்டோவிலேயே எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட இமேஜை இது மாதிரி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டியூரேஷன் விட்டு ஃபோட்டோ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பொசிஷனில் ஸ்டே ஹோம் அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ நான் எண்டு பொசிஷனில் ஓகே ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து வரணும். ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து ஸ்டே ஹோம் அப்படின்ற அந்த இடத்த வந்து வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு எண்டு பொசிஷனில் வந்து ஸ்டே சேஃப் அப்படின்னு முடியுது இல்லையா. ஸோ அது வரையும் செட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகும். இதுக்கப்புறம் அந்த தலை அப்படின்னு போட்டு பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த வேர்டிங்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்றதுனால அகைன் இதை கொஞ்சம் டியூரேஷன் விட்டு கட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு பர்த்டே அப்படின்றது அந்த இது வார்த்தையை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி ஸ்டார்ட் பொசிஷனில் செட் பண்ணிக்கிறேன். எண்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா தலை அப்படின்னு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேரெக்ஷன் செட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து தான். ஸோ நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த டேரெக்ஷன்லேருந்து எந்த மாதிரி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் அந்த டேரெக்ஷனில் இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கேரக்டர் இன்ட்ரோ. ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தலையோட இன்ட்ரோ வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் லெஃப்ட் டு ரைட் ஸ்லோவாக கீழேருந்து மேலே போகிற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜை அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கட் பண்ண வீடியோ எந்த அளவுக்கு எந்த இடத்த வந்து கவர் பண்ணி முடியுதோ அந்த இடத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கண்டினியூஷன் இருக்கும். ஸோ கண்ணா பின்னான்னு போகவும் கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷனில் தலை ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிளிப் கிராஃபிக்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளே ஸ்டோர் அதாவது அசஸ் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து லைட்டாக ஷேக் ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி பழைய ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வரும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தேன் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கும். ஸோ அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இன்ட்ரோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபோட்டோவையும் ஸ்டார்டிங் பொசிஷனில் எண்டு பொசிஷனில் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அந்த டியூரேஷனை கம்மி பண்ணிவிட்டு அதையே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக எண்டில் பண்ணணும். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவில் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இமேஜை வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் பண்ணியிருப்போம். எண்டு பொசிஷனில் ஜூம் பண்ணி வச்சுருப்போம். அது ஆப்போசிட்டாக பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் ஜூம் பண்ணிவிட்டு எண்டு பொசிஷனில் நார்மலாக செட் பண்ணணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் இதே வந்து அகைன் அண்ட் அகைன் டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கோங்க லைனாக. ஸோ நான் பண்ணுற மாதிரி ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை கம்மி பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பீட் ஆகிற மாதிரியே நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்லோவாக இருக்குது. இதுவே நான் இமேஜோட டியூரேஷன் சைஸை வந்து சுத்தமாக கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு வேகமாக எடுக்கும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
பார்த்திங்கன்னா லைட்டாக பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன். இதுக்கப்புறம் இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து அதிகம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு சீனுக்கும். ஸோ அது மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துலலாம் பீட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பீட் ஆகுது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த பீட் ஆகிற இடம் மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடம்லாம் கொஞ்சம் மாசாக இருக்கும், ஸோ அந்த இடத்துலலாம் கூட நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு ஒரு பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ண இடத்துல அதை ஆட் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் போய்ட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வரக்குள்ளே மட்டும் லைட்டாக பிளிங்க் ஆகி கண்ணடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இந்த எஃபெக்டை அகைன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்களோ அந்தந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா பிஜிஎம்மோட இந்த இதுவும் சேர்ந்து வரக்குள்ளே பீட் ஆகக்குள்ளே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது அவ்வளோதான். இதில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர்லேயே ஒரு ஸ்டிக்கர் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஓவர் ரிலே அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட் கிளாசிக் ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். கெட் மோரில் போய்ட்டு அசஸ் ஸ்டோரில் கான்ஃபிட்டி அப்படின்ற அந்த ஸ்டிக்கர் பேக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பூம், ஸ்லோ, பாப் அப் அப்படின்னு 4 விதமான அனிமேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கலர் பேப்பர் வந்து பிறந்த நாள் அப்போது நம்ம ஒரு பாப்அப் மாதிரி வெடிப்போம்ல, ஸோ அந்த ரிப்பன் தான் இது. ஸோ அது மாதிரி எஃபெக்ட் தான் இது. இது வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அதை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.